இந்த கரூர் சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து திடீர்னு ஒரு நடந்த ஒரு சம்பவமாக போச்சு. அன்எக்ஸ்பெக்டட். அதாவது வந்து விஜய் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இப்படி ஒரு சிக்கல் வரும், நம்ம அரசியல் பயணத்தில் இப்படி ஒரு பின்னடைவு வரும் அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து துளியும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு கரூருடைய அந்த சம்பவம். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் விஜயே வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் திணறிட்டு இருக்காரு. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து பெரிய பிஸ்னஸ் எதிர்பார்ப்பு வந்து முதல்ல இருந்துச்சு. அதாவது விஜய் அரசியலுக்கு வராரு, இது வந்து அரசியலுக்கு வரதுனால அவருடைய கடைசி படமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் கிரியேட் பண்ணிச்சு. இது வந்து பிஸ்னஸ், அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையும் ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு, ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி அந்த ஜனநாயகனுடைய பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறது, யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, ரோமி பிக்சர்ஸ் ராகுலுக்கு வேண்டான்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. அவங்க சைட்லேருந்தே அப்படி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சு 10 நாள் மொத்த கலெக்ஷனே அது எடுக்க விடக்கூடாது. விஜயினுடைய கடைசி படம் மாபெரும் வெற்றி, இவ்வளோ கோடிகள் கலெக்ட் பண்ணிருச்சு, அதாவது வந்து 1000 கோடியை தாண்டிடுச்சு, அப்படி இப்படிங்கிற பேச்செல்லாம் வர விடக்கூடாது. அங்கே வந்து நம்ம ஒரு முட்டுக்கட்டை போடணுங்கிறதுக்காண்டியே தான் பராசக்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவசரமாக பராசக்தி படப்பிடிப்பு ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க. பராசக்தி ஓகே, பட் ஜனநாயகன் அதே தேதியில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுமா சார், இல்லை தள்ளி போகிறது வாய்ப்பு? இது ஒரு பெரிய சேலஞ்ச். இது வந்து விஜயினுடைய கேரியர்ல இது மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். பல தடைகள், பல முட்டுக்கட்டைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஜனநாயகனை பத்தி இப்ப எது பண்ணீங்கன்னாலும் பிரச்சனையா தான் தெரியும். இது வந்து அடுத்தடுத்து என்ன நகரப்போகுது, எப்படி இது போகுதுங்கிறத பொறுத்து தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் திரை விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமா வந்து அதிகம் எதிர்பார்த்த படங்களில் வந்து ஜனநாயகனும் ஒன்று. அது வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்னால எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் நடந்த அந்த தாவேகா மாநாட்டில் நடந்த அந்த ஸ்டாம்பீடுக்கு பிறகாக அதையும் ஜனநாயகன் படத்தையும் நம்ம வந்து ஒரே லைனில் வச்சு பார்க்க முடியுமா? அந்த இன்சிடென்ட்னால படத்தினுடைய பிஸ்னஸ் எப்படியாவது பாதிச்சிருக்கா சார்? அதாவது வந்து ஜனநாயகன் படப்பிடிப்பெல்லாம் கிட்டத்தட்ட முழுசாகவே முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதனுடைய வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தயாரிப்பாளர் வந்து பெரிய லெவலில் ஒரு வியாபாரத்தை வந்து எதிர்பார்த்தார். அந்த வியாபாரம் ஒரு வேளை நடக்காமல் போச்சுன்னா, ஒருவேளை வந்து இந்த அரசியல் சூழ்நிலையினால் உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நான் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன், அதாவது திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியோடு தான் இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்தே வந்து தொடங்கியிருக்கிறாங்க. விஜய் அந்த வாக்குறுதியை வந்து அந்த தயாரிப்பாளர் கொடுத்துருக்காரு. ஸோ விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னும் போது அப்போவே வந்து தெரிஞ்ச விஷயந்தான், அந்த படத்துக்கு நிறைய சிக்கல் வரும், அரசியல் ரீதியான நிறைய சிக்கல்கள்லாம் வரும், நிறைய பிரச்சனையெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து வழக்கமாக உள்ள ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் விஜயே அந்த படத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு. அந்த தயாரிப்பாளரும் இது தெரிஞ்சு தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த கரூர் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து திடீர்னு ஒரு நடந்த ஒரு சம்பவமாக போச்சு. அன்எக்ஸ்பெக்டட். அதாவது வந்து விஜய் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இப்படி ஒரு சிக்கல் வரும், நம்ம அரசியல் பயணத்தில் இப்படி ஒரு பின்னடைவு வரும் அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து துளியும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு கரூருடைய அந்த சம்பவம். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் விஜயே வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் திணறிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணுறது, அதாவது வந்து கட்சியை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது, அதாவது வந்து அடுத்த பரப்புரைக்கு போகலாமா வேணாமா, முதல்ல வந்து கரூர் அதாவது வந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லலாமா வேணாமா, போனால் சரியில்லையா, இந்த மாதிரி நிறைய கோணங்களில் வந்து யோசனைக்குள்ளே விஜய் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்து 10-12 நாள் ஆச்சு. ஆனால் வந்து விஜய் வந்து ஒரே ஒரு வீடியோ 4 நிமிஷம் வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு 20 லட்சம் நிவாரணம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டாரு. ஸோ அது இல்லாமல் பதில் இல்லாமல் சைலண்ட்டாக விஜய் இருக்கார். அவருடைய அரசியல் நகர்வுகள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஹெச் வினோத் டேரக்டர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது டிசம்பர் எண்டில் மலேசியாவில் ஒரு பெரிய ஆடியோ வெளியீடு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆடியோ வெளியீடாக இருக்கணும், விஜயினுடைய கடைசி படமாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ வெளியீடாக இருக்கணும்னு சொல்லி அங்கே மாலிக்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார். அவர் வந்து மலேசியாவில் ரொம்ப பாப்புலரான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் அந்த விழா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த விழாவில் இந்த படக்குழுவை சார்ந்த எல்லோரையுமே அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த விழாவை நடத்தணும்னு திட்டமிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல பேர் சினிமா சம்பந்தப்பட்ட பல பிரபலங்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், இன்னும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழாவாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அது ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி அது வந்து அதுக்கான வேலைகள்லாம்
மலேசியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு விழா நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு விழாவை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு விழா வந்து பிரம்மாண்டமாக நடத்துனாங்க அப்படின்னா ஸோ அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேராக தான் மாறும். அதாவது வந்து கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு வந்து தாவேக்கா நிச்சயமாக அதுக்கு பொறுப்பேற்கணும். அதனுடைய தலைவராக வந்து விஜய்க்கும் அந்த பங்களிப்பு உண்டு. விஜய் வந்து எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த 41 பேருடைய இறப்புக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை இது வரைக்கும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்தினா நிச்சயமாக எல்லாருடைய கண்ணை உறுத்தும். எல்லாருமே வந்து அதை பற்றி பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. கரூரில் வந்து 41 பேர் இறந்துருக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு இந்த விழா தேவையா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும். ஸோ அந்த விழா நடத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ப்ரொமோஷன்ஸ், அதாவது ஜனநாயகனுடைய ப்ரொமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இந்த டிவி, இந்த சேட்டலைட் மீடியா, இந்த ஹோர்டிங்ஸு, இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்ஸ் யூஷுவல் ப்ரொமோஷன்ஸோட அதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 26 பொங்கலை ஒட்டி வருது. கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி வருது. ஆல்ரெடி வந்து இந்த படத்தை அட்டாக் பண்ணணுங்கிற நோக்கத்தில் பராசக்தி படத்தை வந்து ஜனவரி 14க்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு. அதுக்குள்ளே கொஞ்சம் அரசியல் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18-19 வரைக்கும் ஹாலிடேஸ், 10 நாள் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால இந்த படம் ஒருவேளை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற டாக் வந்துருச்சுன்னா மாசா 10 நாள் கலெக்ஷன் பண்ணலாம். அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு மாஸ் கலெக்ஷனை வந்து அவங்க எதிர்பார்த்து தான் அந்த படத்தை தொடங்கினாங்க. அதனால தான் இந்த ரிலீஸ் டேட்டையும் பிளான் பண்ணாங்க. இந்த ரிலீஸ் டேட்டுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன், அது சூடு பிடிச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இதனுடைய வெற்றி, இதனுடைய இந்த வெற்றி கொடுக்குற ஒரு பேர், இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து அரசியலில் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த தேதியை நிர்ணயிச்சாங்க. இப்போ வந்து பராசக்தி வரதுனால ஸோ இதனுடைய கலெக்ஷன் எல்லாம் நிச்சயமாக பாதியாக மாறிடும். ஏன்னா வந்து 5 நாள் இது ஓடும், 6வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்துடும். ஸோ ஒரு போட்டிக்கு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா சிவகார்த்திகேயனுமே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான கதாநாயகனாக இருக்கிறதுனால அவருக்கும் தியேட்டர் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த க்ரௌடு டிவைட் ஆகும், அந்த கலெக்ஷன் டிவைட் ஆகும். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து விஜய்க்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சு அவர் பிளான் பண்ணி தான் இறங்கினாரு. தெரிஞ்ச மாதிரியே இது நடக்குது. பட் என்ன இங்கே ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த கரூர் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு தடுமாற்றத்தை வந்து விஜய் கொடுத்துருச்சு. ஆடியோ லான்ச் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய இல்லை முன்னணி நடிகர்களை கூப்பிட்டு முன்னணி திரைக்கலைஞர்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்டதாக நிறைய கருத்துக்கள் பார்க்க முடியுது. முன்னாடியிலேருந்து பேசிட்டு வராங்க. அதுக்கு ஏதாவது இவங்க பிளான் பண்ணாங்களா, இல்லை அதை மினிமலாவது நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மினிமலாக ஒரு ஆடியோ லான்ச் நடத்தி பிரயோஜனம் கிடையாது. இப்போ வந்து ஒரு நேரு ஸ்டேடியம் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னா நேரு ஸ்டேடியம் மாதிரி அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது ஒரு அரங்கில் வந்து நடத்தினா தான் அந்த மாஸ் க்ரௌடை வந்து நீங்கள் அங்கே கூப்பிட்டு வர முடியும். மினிமலாக நடத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன தியேட்டரில், ஒரு சத்தியம் தியேட்டரில் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் க்ரௌடுக்கு வச்சு அந்த ஆடியோ ரிலீஸ் நடத்துனாங்கன்னா அது பிசுத்து போயிடும். அதாவது அதுக்கான அட்டென்ஷன், அதுக்கான ஈர்ப்பு அது கிடைக்காம போயிடும். அதனால் மினிமலாக ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு நடத்தாமே இருக்கலாம். அவங்களுக்கும் அது தெரியும். மினிமலாக நடத்தினா அது பெரிய ஃபெயிலியராக மாறிடும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த பெரிய கிராண்டியராக பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணியிருந்த ஆடியோ லான்ச் வந்து இப்போ தடைபட்டு நிற்கிது. ஒரு வேளை நடத்தினாலும் நடத்தலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்படி நடத்தினா நிச்சயமாக அது விஜய்க்கு வந்து கெட்ட பேராக தான் மாறும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னா இப்போ தான் நடந்திருக்கு இந்த சம்பவம். இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே இதை நடத்தும் போது எப்படின்னா இது வந்து இதையும் இந்த கரூர் சம்பவத்தையும் இந்த ஆடியோ லான்ச்சையும் கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. அதாவது வந்து 41 பேர் இறந்துருக்குறாங்க, அதை பற்றி கவலைப்படாமல் பாருங்கள், பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் தானே அது. இப்போ ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுன்னா எல்லாமே ஒரு சந்தோஷமான தருணம், ஒரு ஆரவாரமான தருணம், கைதட்டி ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்களா அப்படின்னா விஜய் புத்திசாலியாக இருந்தால் அதை பண்ண மாட்டார். சார், நீங்கள் வந்து கலெக்ஷன் வைஸ் சொன்னீங்க, இன்னொரு படம் போட்டிக்கு வர்றதுனால அந்த கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது? ஏன்னா பெரிய ஹீரோக்களுடைய படம் வரும்போது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குது? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் என்ன டாக் இருக்குது சார் இந்த இஷ்யூக்கு அப்புறம்? இல்லை, ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து பெரிய பிஸ்னஸ் எதிர்பார்ப்பு வந்து முதல்ல இருந்துச்சு. அதாவது விஜய் அரசியலுக்கு வராரு, இது வந்து அரசியலுக்கு வர்றதுனால அவருடைய கடைசி படமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் கிரியேட் பண்ணிச்சு. இது வந்து பிஸ்னஸ், அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையும் ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு, ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும், நிச்சயமாக அது ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்கும், இந்த படம் ரொம்ப வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆடியன்ஸுமே காத்துட்ருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாப் மோஸ்ட் சேலபிள் ஆர்டிஸ்ட், அதாவது டாப் மோஸ்ட்
மோஸ்ட் பேட் ஆர்டிஸ்ட்டு, டாப் மோஸ்ட் சேலபிள் ஆர்டிஸ்ட்டு, டாப் மோஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ஓப்பனிங் உள்ள ஒரு நடிகராக விஜய் இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகனுடைய பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறது, யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அதாவது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்த சூழ்நிலையில் அது போட்டி பிரச்சனை நிறைய சிக்கல்லாம் வரும். இந்த பழைய படம் வெளியிடும் போது நிறைய தடைகள்லாம் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு எட்டனலா வரல ப்ரெஷர், அதுவே இதுவே ஆமா, இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் தானே. இது வந்து விஜயோடைய படம், கடைசி படம், அரசியலுக்கு வராருன்னும் போது இந்த கரூர் சம்பவம் வந்து நிச்சயமா ஒரு ப்ரெஷர் தானே. ஸோ இப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது இந்த படம் வந்து எப்படி போய் ஆடியன்ஸை ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு டபுள் தாட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு இருக்குதான் செய்யுது. முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா அரசியலுக்கு வராரு, போட்டி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தாங்க. இப்போ கரூர் பின்னடைவு இருக்குது பார்த்தீங்களா, இது நிறையா விஜய் பற்றின விமர்சனங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக விஜய் பற்றி பேசுகிறதை விட நெகட்டிவாக நிறைய பேர் விஜய் பற்றி பேசுகிறாங்கன்னா அது சம்பவம் அப்படி, அந்த சம்பவத்தில் விஜயினுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்ததுனால பேசுகிறாங்க. அதனால் வந்து இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கு வேற என்னென்ன பிரச்சனை வருமோ அப்படின்றது, எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வருமோ அப்படின்னு தெரியாமல் வந்து யாருமே வந்து புத்துக்குள்ளே கை விடுறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கும். அது கடைசியில் அந்த ரிலீஸ் டைம் வரைக்கும் அது யார் வாங்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து இதை வாங்குறதா வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் வந்து இது வாங்கிக்கிறேங்கிறதுக்காண்டி அவர் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கூட பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னென்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கொஞ்சம் அதாவது பின்னோக்கி போகிறார். வேண்டாம், இது ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அது கோடிகளில் பணத்தை கொண்டு போய் போட்டுட்டு ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா பெரிய லாஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஒரு வாங்க வேண்டாம் அப்படின்னு தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் ரெட் ஜெயின்டோடைய பினாமி, ரெட் ஜெயின் தான் அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க பேக்கில் பின்னாடி இருந்து. அதனால் இந்த படத்தை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து இதில் வந்து இந்த படத்தை வாங்கினார்னா இது வெளியீட்டில் ஏதாவது சூழ்ச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக தியேட்டர் பிடிக்காம, சரியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல், சரியாக இந்த படத்தை போய் ஆடியன்ஸை ரீச் பண்ண விடாமல் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேண்டான்னு விஜயே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எஃபிஷியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும். அதாவது 100 கோடி பணம் ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னாலும் அவருக்கு வந்து கொடுக்க தயங்குவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து வியாபாரம் தெரிஞ்சிருக்கணும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, இங்கே வந்து சூழ்ச்சி தெரியணும், சூட்சமம் தெரியணும், வியாபாரம் தெரியணும். அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்ச ஒரு சினிமாலே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதை கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, ரோமி பிக்சர்ஸ் ராகுலுக்கு வேண்டான்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அவங்க சைட்லேருந்தே அப்படி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து அவங்க வந்து ரெட் ஜெயின்ட் உடைய பினாமியாக இருப்பாரோன்னு ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. அந்த டவுட் இருக்கிறதுனால அந்த டவுட்டோடு நம்ம இதை பண்ண வேணாங்கிறதுனால வெயிட் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து இது வந்து லலித்துக்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இந்த மொத்தமாக வந்து லலித்தே எடுத்து ரிலீஸ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. பட் 500 கோடி ரூபா அந்த ரிஸ்கை விஜய் எடுத்து தான் ஆகணும். இந்த படத்தினுடைய பட்ஜெட் 500 கோடி ரூபான்னா அதில் ஏதாவது சிக்கல் வந்தால் தயாரிப்பாளருக்கு அவர் சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்கையும் அவர் எடுத்து தான் ஆகணும். சம்திங் ஹேப்பன்ஸ், அதாவது வந்து நெகட்டிவாக போச்சு அப்படின்னா அந்த முழு ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தயாரிப்பாளருக்கு திருப்பி கொடுக்குறது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திருப்பி கொடுக்குறது எல்லாமே விஜய் தான் செய்யணும். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான் இந்த பின்னடைவு. சார், இதுக்கு போட்டியாக தான் வந்து பராசக்தி வெளியிடப்படுது அப்படின்ற பார்வையோ இல்லை அரசியல் காரணமாக ஒரு செக் வைக்கிறதுக்காக பராசக்தியை கொண்டு வராங்கன்றதோ அந்த பார்வை சரியா சார்? ரெண்டுமே கரெக்ட் தான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு வந்து ஜனநாயகனோட வரதுக்கு காரணம் செக் வைக்கிறதுக்கு தான் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டியாக தான் கொண்டு வராங்க, தெரிஞ்சே தான் கொண்டு வராங்க. இது வந்து ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஜெயின்ட்டோட நெருங்கிய உறவினராக இருக்கிறதுனால ஸோ இதில் ஒரு அரசியல் சாயமும் இருக்குது. அதனால் வந்து பராசக்தி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 10 நாள் மொத்த கலெக்ஷனே அது எடுக்க விடக்கூடாது. விஜயினுடைய கடைசி படம் மாபெரும் வெற்றி, இவ்வளோ கோடிகள் கலெக்ட் பண்ணிருச்சு, அதாவது வந்து 1000 கோடியை தாண்டிடுச்சு அப்படி இப்படிங்கிற பேச்செல்லாம் வர விடக்கூடாது. அங்கே வந்து நம்ம ஒரு முட்டுக்கட்டை போடணுங்கிறதுக்காண்டியே தான் பராசக்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவசரமாக பராசக்தி படப்பிடிப்பு ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க. அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பராசக்தியும் வந்து தீவிரமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அரசியல் காரணத்தினால தான். இந்த ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய செக் வைக்கணும்னா இந்த படத்தை நம்ம கொண்டு வரணும், ஜனநாயகனுடைய கலெக்ஷனை வந்து பெரிய லெவலில் கலெக்ட் பண்ண விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது வருது. ஓகே சார். சார், இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது சார் பராசக்திக்கு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களை பர்சனலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன மைல்டான அரசியல் கேள்வி கூட அவர் பெருசாக பதில் சொல்ல மாட்டார், அது வந்து விலகியே இருப்பார்.
இதில் வந்து ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர் வந்து உள்ளே வராரா பொலிட்டிக்கல் சினாரியோக்குள்ளே சிவகார்த்திகேயனும்? இல்லை, சிவகார்த்திகேயன்லாம் இன்னைக்கு பொலிட்டிக்கலுக்கு வந்தாருன்னா விஜய்க்கே என்ன நிலைமை நடந்துச்சுன்னு தெரியும்ல. அதை விட மோசமான நிலைமை சிவகார்த்திகேயனுக்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நடிகர். இந்த படத்துக்கு வந்து தேதி கொடுத்துருக்காரு. டான் பிக்சர்ஸ் வந்து அதனுடைய தயாரிப்பாளர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை என்னைக்கு வெளியிடக்கூடாதுங்கிற முடிவுங்கிறது வந்து தயாரிப்பாளர் எடுக்கக்கூடிய முடிவு தான். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு பெரிய ஸ்டார் தான். அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, சார் விஜய் படம் வரும்போது இந்த என்னுடைய படத்தை இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வெளியிடுறதுக்கு யோசனை பண்ணலாமே, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து ஆலோசனைகள் சொல்லலாமே தவிர, அந்த ஃபைனல் டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தயாரிப்பாளரோட டிசிஷன் தான். ஸோ தயாரிப்பாளர் ஏன் இந்த நேரத்தில் கொண்டு வரான்னு நான் சொன்னேன். இது வந்து அரசியல் காரணத்துக்காண்டி தான் கொண்டு வராங்க. ஸோ அந்த தேதியில் கண்டிப்பாக குறித்த தேதியில் வந்து பராசக்தியும் வரும், ஜனநாயகனுக்கு போட்டியாக வரும். பராசக்தி ஓகே, பட் ஜனநாயகன் அதே தேதியில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுமா சார்? இல்லை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நிச்சயமாக அந்த தேதியில் கொண்டு வந்தே ஆகணும். இது ஒரு பெரிய சேலஞ்ச். இது வந்து விஜயினுடைய கேரியரில் இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். பல தடைகள், பல முட்டுக்கட்டைகள்லாம் இருக்க தான் செய்யும். வழக்கமாக உள்ள பிரச்சனைகள், எல்லாருக்குமே உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி அந்த படத்தை வந்து 9ஆம் தேதி ஜனவரி 26 கொண்டு வந்தால் தான் விஜய்க்கு அது மிகப்பெரிய வெற்றி. ஒருவேளை அதை கொண்டு முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பெரிய பின்னடைவாக இருக்கும். அதனால் நிச்சயமாக அப்படி வந்து கொண்டு வராமல் விட மாட்டாங்க. நிச்சயமாக கொண்டு வந்துடுவாங்க. ஓகே சார், ஒரு அப்டேட் பிளான் பண்ணியிருந்தோம், பட் இந்த சினாரியோனால அந்த அப்டேட்டும் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூவி டீம் டிஸ்கஸ் பண்ணதாகவும் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஏதாவது அப்டேட் பிளான் பண்ணியிருந்தாங்களா இந்த சிச்சுவேஷனில்? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சென்ற வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. விஜய் அந்த பாட்டை பாடியிருக்கார் போல், அந்த வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ எதுவுமே பண்ண முடியாது தம்பி. எது நீங்கள் பண்ணிங்கனாலும் அது வந்து தப்பாக தான் தெரியும். ஜனநாயகனை பற்றி இப்போ எது பண்ணிங்கனாலும் பிரச்சனையாக தான் தெரியும். இது வந்து அடுத்தடுத்து என்ன நகரப்போகுது, எப்படி இது போகுதுங்கிறத பொறுத்து தான் இது வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த படத்தினுடைய விளம்பரத்தை வந்து இப்போ வந்து கையில் எடுக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து ஆடியோ பிளானிங்லேருந்து எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டாங்க. சைலண்ட்டாக பொங்கலுக்கு ஜனநாயகன் வந்து 2026 ஜனவரி அன்னைக்கு வந்துச்சுன்னா அதுவே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்த என்ன அப்டேட் வருது, இல்லை அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு பேசலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.